லேட்டஸ்ட் சென்சேஷனே வந்து செபி ஒரு 125 பக்கத்துக்கு ஒரு டீட்டெயில்டு இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க நேத்து. இட் இஸ் அபவுட் அவதூத் சாத்தே அப்படின்ற ஒரு ட்ரேடர பத்தி. அவர் என்னன்னா நெறைய பேர வந்து ஏமாத்தி காசு சம்பாரிச்சுட்டாரு. நெறைய பேருக்கு இல்லீகலா அட்வைஸ் குடுத்துருக்காரு. செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மென்ட் அட்வைசர்லாம் கிடையாது. பட் ஆனா அவர நம்பி நெறைய பேர் காசு போட்டு ஏமாந்துருக்காங்க. அவர் நெறைய பேர்கிட்ட ஃபீஸ் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஓவராலா செபியோட இன்வெஸ்டிகேஷன்ல சொன்னது என்னன்னா 1,00,00,000 2,00,00,000 இல்ல. 601,00,00,000 இவரு சோ ஃபார் 4,00,000 ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட இருந்து ஃபீஸா கலெக்ட் பண்ணியிருக்காரு. உங்கள நான் ப்ராஃபிட்டபிளா ஆக்கிருவேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணி, பட் யாருமே ப்ராஃபிட்டபிள் ஆகல. இன்ஃபாக்ட் சொல்லிக் குடுக்குற அதே பெர்சனே சோ ஃபார் ஆல்மோஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட்ல மட்டும் 6,50,00,000 லாஸ் பண்ணியிருக்காரு. ஸோ யார் ஒருத்தவங்க வந்து சொல்லிக் குடுக்குறவங்களோ, இல்ல யார் ஒருத்தவங்க அட்வைஸ் குடுக்குறாங்களோ, இந்த ஸ்டாக்ஸ் ஃபாலோ பண்ணு, அந்த ஸ்டாக்ஸ் ஃபாலோ பண்ணுன்னு சொல்றாங்களோ, அவங்களே 6,50,00,000 லாஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க எங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறாங்க அப்படின்ற மாரி தான் செபி டீட்டெயில்டா இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோல அந்த 125 பேர் பக்கத்துல இருக்கிற டீட்டெயில்ட் ரிப்போர்ட் என்னென்ன? எப்படி இதெல்லாம் ஆரம்பிச்சது? அத பத்தி தான் டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஸோ செபியோட வெப்சைட்ல இந்த 125 பக்கத்தோட டீட்டெயில்டு இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் இருக்கு. அதுக்கான டீட்டெயில்ஸ் லிங்க்கும் நான் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்றேன். ஸோ எப்பவுமே செபி இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, டீட்டெயில்டா பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. சும்மா வெறும் கம்ப்ளைண்ட்ட வச்சு மட்டும் பண்ண மாட்டாங்க. அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் எடுத்துருவாங்க. அதனால தான் இந்த ஒரு டீட்டெயில்டு ரிப்போர்ட்டே இருக்கு. ஸோ அதில அவரு யாரு? அவரோட பான் கார்ட் நம்பர் என்ன? இதுவரைக்கும் என்னென்னலாம் பேங்க் அக்கவுண்ட் வச்சிருக்காங்க? அந்த பேங்க் அக்கவுண்ட்ல இதுவரைக்கும் நடந்த டிரான்சாக்ஷன் என்ன? இன்ஃபாக்ட் அவரு பானிபூரி சாப்பிட்டுட்டு ஒரு ரூ. 10 பே பண்ணா கூட அந்த டிரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ்ல இருக்கும். அத கூட அவங்க விட மாட்டாங்க. எல்லாமே செக் பண்ணுவாங்க. எவ்வளோ அமௌண்ட் உள்ள போயிருக்கு? எவ்வளோ அமௌண்ட் வெளிய போயிருக்குன்னு எல்லாமே பார்த்துட்டு தான் ஃபைனலா இந்த ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவாங்களே தவிர, ஏனோ தானோன்னு பண்ண மாட்டாங்க. அதில வந்து ஓவராலா அவர் பண்ணது பெரிய இதுவே என்னன்னா, சும்மா ரூ. 500க்கு இனிஷியல் ஃபீஸ் மாரி ஒண்ணு ஆரம்பிச்சு ஒரு வெபினார் மாரி கண்டக்ட் பண்றாரு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, ஃபிளாக்ஷிப் புரோகிராம் இந்த மாரி மார்க்கெட்ல மில்லியனர் ஆயிடலாம், ப்ராஃபிட் எடுத்துறலாம், 72,000 ஃபீஸ் பே பண்ணுங்க. அதே மாரி மென்டர்ஷிப் ஸ்பெஷல் புரோகிராம்னு ஒண்ணு இருக்கு. அதோட ஃபீஸ் பார்த்தீங்கன்னா, 6,45,00,000 6,45,00,000க்கு மென்டர்ஷிப் ஃபீஸ் கண்டக்ட் பண்ணியிருக்காரு. அதுக்குமே பார்த்தீங்கன்னா, 1000 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலா இந்த மாரி டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் புரோகிராம்ஸ் வச்சு நான் மில்லியனர் ஆக்கிருவேன், ப்ராஃபிட்டபிள் ஆக்கிருவேன்னு சொல்லி நெறைய வொர்க் ஷாப்ஸ் கண்டக்ட் பண்ணி, அது மூலியமா நெறைய பேர் ஏமாந்துருக்காங்க. ஸோ ஓவரா அவரு கலெக்ட் பண்ண ஃபீஸே மட்டும் தான் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டூ 601 குரோர்ஸ். அந்த 601 குரோர்ஸும் கலெக்ட் பண்ணதுல இவங்க டீட்டெயில்டா ஒரு ஒரு ப்ரூஃப் எடுத்து வச்சு தான் இந்த ரிப்போர்ட்ட சப்மிட் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா, எந்தெந்த ஸ்கிரீன்ஷாட்ஸ்ல, அந்த ஸ்கிரீன்ஷாட்ஸ்ல எப்பப்பலாம் இவரு கால்ஸ் குடுத்தாரு, எப்பப்பலாம் ஸ்டாக் டிப்ஸ் குடுத்தாரு, வாட்ஸ்அப் ஏதாவது குரூப் வச்சிருந்தாங்கன்னா, அந்த வாட்ஸ்அப் குரூப்ல ஏதாவது டார்கெட்ஸ் குடுத்துருக்காருன்னா, அத பத்தின இன்ஃபர்மேஷன்ஸு, டெலகிராம் குரூப்ல இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாருமே எடுத்து தான் இந்த டீட்டெயில்டு ரிப்போர்ட்டே செபி ஜெனரேட் பண்ணியிருக்காங்க. இன்ஃபாக்ட் 2024லயே செபி கிட்ட நெறைய கம்ப்ளைண்ட்ஸ் வரும்போது, செபி வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வார்னிங் குடுத்துருக்காங்க. இந்த மாரி நீங்க பண்றது ஸோ அண்ட் ஸோ அகைன்ஸ்ட் கம்ப்ளையன்ஸு. நீங்க இந்த மாரி எந்த ஒரு ஃபால்ஸ் ப்ராமிசஸும் குடுக்கக்கூடாது. நீங்க ஸ்டாக் மார்க்கெட் எஜுகேஷன்ஸ்ல இருக்கீங்கன்னா, இவ்ளோ ப்ராஃபிட் எடுத்துடலாம், அவ்வளோ ப்ராஃபிட் எடுத்துடலாம்லாம் சொல்லக்கூடாது. தட் இஸ் டோட்டலி அகைன்ஸ்ட் கம்ப்ளையன்ஸு. அதே மாரி நீங்க உங்களோட வாட்ஸ்அப் குரூப்ல, டெலகிராம் குரூப்லலாம் ஸ்டாக் அட்வைசரி, ஸ்டாக் டிப்ஸ்லாம் குடுக்குறீங்க. நீங்க இன்வெஸ்ட்மென்ட் அட்வைசரும் கிடையாது. செபி ரெஜிஸ்டர்ட் ரிசர்ச் அனலிஸ்ட்டும் கிடையாது. அப்படி இல்லன்னா, நீங்க இதெல்லாம் பண்ணவே கூடாது. நீங்க இன்கேஸ் இதெல்லாம் பண்ணணும்னா, ப்ராப்பரா செபி கிட்ட இந்த ஒரு லைசென்ஸ்லாம் எடுத்துட்டு தான் நீங்க இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லி ஒரு வார்னிங் குடுத்துருக்காங்க. இருந்தாலுமே நம்ம தலைவர் அந்த வார்னிங்லாம் இக்னோர் பண்ணிட்டு, கன்டினியூட் தி சேம். ஸோ அதுக்கப்புறமா அதே மாரி புரோகிராம் நடத்தியிருக்காரு. அதே மாரி ரூ. 6,45,00,000 மென்டர்ஷிப் ஃபீன்னு கலெக்ட் பண்ணியிருக்காரு. ரூ. 72,000 ஃபீஸ் குடுத்தீங்கன்னா, நான் உங்கள மில்லியனர் ஆக்கிருவேன். இந்த மாரி விஷயம்லாம் கன்டின்யூ தான் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் ஆக கம்ப்ளைண்ட்ஸும் அவருக்கு அகைன்ஸ்ட்டா நெறைய போக ஆரம்பிச்சிருக்கு செபி சைட்ல. அண்ட் செபியோட இன்வெஸ்டிகேஷன்ல இன்ஃபாக்ட் செபி என்னன்னா, இந்த மாரி நாங்க இன்வெஸ்டிகேட் பண்ண போறோம்னு சொல்லி கோர்ட்ல ஆர்டர் வாங்கி டைரக்ட்டா அவங்களோட பிரெமிசஸ்க்கே போயிட்டு, கம்ப்ளீட்டா எல்லா டாக்குமெண்ட்ஸ், எல்லா லேப்டாப்ஸு, எல்லா சர்வர்ஸ் டீட்டெயில்ஸ் அனலைஸ் பண்ணி, ஃபுல் அக்கவுண்ட் ஸ்டேட்மெண்ட் எடுத்து தான் இந்த இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காங்க. அதில பார்த்தீங்கன்னா, இவரு வச்சிருக்காரு இல்லையா, ஒவ்வொரு மெம்பர்ஷிப், ஜியோ மெம்பர்ஷிப், மென்டர்ஷிப், ஐ ஓப்பனர் இந்த மாரி ஒவ்வொன்னு இருக்கு இல்லையா, அந்த ஒவ்வொன்னுத்துலயும் எவ்வளோ குரோர்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 423,00,00,000 இந்த ஜியோ அப்படின்ற ஏதோ ஒரு புரோகிராம்ல கலெக்ட் பண்ணியிருக்காரு. ஆல்மோஸ்ட் 39,00,00,000 வந்து இந்த மென்டர்ஷிப்ல கலெக்ட் பண்ணியிருக்காரு. ஜியோ பிளஸ் இதில 36,00,00,000. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா, 546,00,00,000 இந்த டிஃபரெண்ட் கோர்சஸ்ல விச் இஸ் வித் ஃபால்ஸ் ப்ராமிசஸ். அத வச்சு இவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்காரு. அது மொத்தமா பார்த்தீங்கன்னா, இன்க்ளூசிவ் ஆஃப் எல்லாமே சேர்ந்து 601,00,00,000க்கு மேல இவரு மட்டுமே கலெக்ட் பண்ணியிருக்காரு. சிங்கிள் பெர்சன் கலெக்ட் பண்ணியிருக்காரு. அதே மாரி இவரு நெறைய ஃபால்ஸ் ப்ராமிசஸ் குடுத்து, அதையே வந்து ஃபேக்கா நெறைய இடத்துல ப்ரமோட் பண்ணியிருக்காரு. ஃபார் அன் எக்ஸாம்பிள், இந்த ஹோம் மேக்கர் வந்து 1 crore கலெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டு, அந்த வீடியோ நெறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சு,
செபியோட இன்வெஸ்டிகேஷன் என்னன்னா, இவரு சொன்னது இவங்க 1 கோடி ப்ராஃபிட் எடுத்திருக்காங்க 2 1/2 வருஷத்துல பேங்க் நிஃப்டி ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணி. அப்படின்னு இவரு கிளைம் பண்றாரு. என்னோட கோர்ஸ் அட்டெண்ட் பண்ணாரு. நான் குடுத்த கைடன்ஸ்ல இவ்வளோ எடுத்துட்டாங்கன்ட்டு. பட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, செபியோட இன்வெஸ்டிகேஷன் படி இந்த பர்ட்டிகுலர் பெர்சனோட பான் கார்ட்லேருந்து எல்லா டீட்டெயில்ஸும் செபி கிட்ட இருக்கும் இல்லையா? ஸோ அவங்க பார்த்தது என்னன்னா, இவங்க அவ்வளோலாம் ஏர்ன் பண்ணவே இல்ல. மொத்தமாவே பார்த்தீங்கன்னா 4,00,000 தான் ஏர்ன் பண்ணியிருக்காங்க. பட் இவங்க வந்து 1 கோடி அப்படின்னு மாத்தியிருக்காங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. அதேமாரி இன்னொரு பெர்சன் பார்த்தீங்கன்னா, எக்ஸ் பேங்கரு. இவங்க வந்து கன்சிஸ்டன்ட்டா அவங்க சேலரிய விட அதிகமா ப்ராஃபிட் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு வீடியோ போட்டு அவங்கள பத்தின ஒரு டெஸ்டிமோனியல்ஸ் குடுத்திருக்காரு. பட் ஆனா அதுவே பார்த்தீங்கன்னா, இந்த செபியோட இன்வெஸ்டிகேஷன்ல அவங்க கன்சிஸ்டன்ட்டா ப்ராஃபிட்லாம் எடுக்கல. இன்ஃபாக்ட் ரூ. 1,50,000 லாஸ் தான் பண்ணியிருக்கிறாங்க. அதே சேம் பீரியட்ல அப்படின்னு இந்த இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்ல யார் யாரெல்லாம் இவர் கிளைம் பண்ணாங்களோ, இந்த மாரி இவ்வளோ ப்ராஃபிட் எடுத்திருக்கேன், அவ்வளோ ப்ராஃபிட் எடுத்திருக்கேன்னு கிளைம் பண்ணாங்களோ, அவங்களோட ஆக்சுவல் பர்சனல் அக்கவுண்டோட இன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்து எவ்வளோ ப்ராஃபிட், எவ்வளோ லாஸ்ன்னு எடுத்து பார்த்து, இவங்க கிளைம் பண்ணது எதுவுமே உண்மை கிடையாது. எல்லாமே ஃபேக் டெஸ்டிமோனியல்ஸ். எல்லாமே ஃபேக்கா சும்மா ப்ரமோட் பண்ணுறதுக்காக பண்ணது அப்படின்னு செபி கன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதே மாரி செபியை பொறுத்தவரைக்கும் நீ எஜுகேஷ்னலா நீ ஏதாவது ஒரு விஷயம் பண்ற, அதுக்கு ஃபீஸ் கலெக்ட் பண்றேன்னா எந்த ஒரு இஷ்யூஸும் இல்ல. பட் நெறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, எஜுகேஷனல் கோர்ஸ் குடுக்குறேன், இல்லன்னா மென்டர்ஷிப் கோர்ஸ் குடுக்குறேன்னு சொல்லிட்டு அதுக்குள்ள போயிட்டு அட்வைசரி பண்றது, இல்லன்னா ஏதாவது ஒரு ஸ்டாக் டிப்ஸ் குடுக்குறது, இதெல்லாம் தான் டோட்டலி அகைன்ஸ்ட் கம்ப்ளைண்ட்ஸு. அவங்களோட ப்ரூஃப் படி இவர் கரெக்ட்டா அந்த மாரி நான் எக்ஸ்ப்ளைன் பண்றேன்னு சொல்லி, நான் இந்த இடத்துல பை பண்ணியிருக்கிறேன், இந்த இடத்துல செல் பண்ணியிருக்கிறேன், இதுதான் என் டார்கெட் அப்படின்னு மென்ஷன் பண்றதே, நீங்க வாங்குங்கன்னு கூட சொல்லல. அப்படின்னு மென்ஷன் பண்றதே வந்து இட் இஸ் அகைன்ஸ்ட் கம்ப்ளைண்ட்ஸ் தான். அவர் இந்த மாரி லெவல்ஸு இங்க வாங்கணும், இங்க விக்கணும், இந்த இடத்துல என்ட்ரி பண்ணணும், இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வைக்கணும், டார்கெட் வைக்கணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, அத தான் உங்க ஸ்டூடண்ட்ஸும் ஃபாலோ பண்ணுவாங்க. அப்படி ஃபாலோ பண்றதா இருந்தா, நீங்க லைசென்ஸ் வச்சிருக்கணும். அப்படி இல்லன்னா, நீங்க அத பத்தி பேசாம ஜெனரல் எஜுகேஷனல் அவேர்னஸ் மட்டும் எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு, நீங்க அதுக்கான ஃபீஸ கலெக்ட் பண்ணிக்கலாம். ஆனா, நீங்க ஃபீஸ்ன்னு ஒரு விஷயத்த கலெக்ட் பண்றீங்கன்னா, பியூர்லி எஜுகேஷனலா இருக்கணும். இந்த ரிசர்ச் அனாலிசிஸ், இன்வெஸ்ட்மென்ட் அட்வைசரி இந்த மாரி விஷயம்லாம் பண்ணீங்கன்னா, யூ வில் கம் அண்டர் கம்ப்ளையன்ஸ் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ, அதுக்கான டீட்டெயில்டு ப்ரூஃபும் இவங்களோட வாட்ஸ்அப் குரூப்லயா இருக்கட்டும், இல்ல இதுக்கு முன்னாடி கண்டக்ட் பண்ண செமினார்ஸா இருக்கட்டும், இல்ல ஆன்லைன் செஷன்ஸா இருக்கட்டும், அதுக்கான எல்லா ரெக்கார்டிங்ஸும் செபி டீட்டெயில்டா எடுத்து, இதுதான் ப்ரூஃப். இதுதான் இந்த இடத்துல இந்தந்த டேட்ல, இந்த டைம்ல இவ்வளோ ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட இவர் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்காரு. அத பார்த்து நெறைய பேர் அதே டைம்ல ட்ரேட் எடுத்திருக்காங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இதில அல்டிமேட்டா என்னன்னா, அவரு சொன்னத வச்சு நெறைய பேர் ட்ரேட் எடுத்திருக்காங்க. பட் ஆனா, அவரோட அக்கவுண்ட்ல, அவரோட பான் கார்ட் லிங்க்ட் அக்கவுண்ட்ல இவரு சொன்ன எந்த ட்ரேட்ஸுமே எடுக்கல. இவரு அட்வைஸ் தான் பண்றாரு சொல்ல, அட்வைஸ் பண்ற ட்ரேடே இவரு எடுக்கல அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆஃப்டர் ஃபைனல் எல்லா இன்வெஸ்டிகேஷனுக்கு அப்புறமா செபி இஷ்யூ பண்ணியிருக்கிற ஃபைனல் ஆர்டர் என்னன்னா, இந்த அவதூத் சாத்தேயோட கம்ப்ளீட் லிஸ்டட்ல இருக்கிற டைரக்டர்ஸ் எல்லாரோட விஷயமும் இதுக்கப்புறமா எந்த ஒரு அன்ரெஜிஸ்டர்ட் ஆக்டிவிட்டியும் பண்ணக்கூடாது. ஸ்டாப் டூயிங் வாட் எவர் யூ ஆர் டூயிங். நீங்க வந்து இந்த மாரி அட்வைசரி குடுக்குறது, டிப்ஸ் குடுக்குறது டோட்டலி அகைன்ஸ்ட். 2வது இந்த கம்பெனி அக்கவுண்ட்ல இல்ல இந்த பான் கார்ட் அக்கவுண்ட்ல இதுக்கப்புறமா எந்த ஒரு ட்ரேடிங்கும் நடக்கக்கூடாது இந்தியால. பையிங் ஆர் செல்லிங் ஆஃப் எனி செக்யூரிட்டீஸும் நீங்க பார் பண்ணிட்டீங்க. பார்ட் அப்படின்னு போட்டாங்க. அதேமாரி இந்த 546 கோடி ஆல்மோஸ்ட் 546.16 க்ரோர்ஸ் வந்து பேங்க் அக்கவுண்ட்ல இருக்கிற அந்த கேஷ் அப்படியே டோட்டலா ஃப்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ யூ கேனாட் வித்ட்ரா தட் மனி அப்படின்னும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம அவங்களோட எல்லா பேங்க் அக்கவுண்ட்டுமே ஃப்ரீஸ்ட். ஸோ அந்த பர்ட்டிகுலர் பர்சனுக்கு ஒரு 10 பேங்க் அக்கவுண்ட் இருக்குன்னா, அந்த 10 பேங்க் அக்கவுண்ட்டுமே ஃப்ரீஸு. நீங்க ஏடிஎம்ல போய் ரூ. 100 கூட எடுக்க முடியாது. அதேமாரி டீமேட் அக்கவுண்ட்டும் ஃப்ரோசன். நீங்க இன்கேஸ் ஏதாவது ஒரு ஜெரோதாலயோ இல்ல வேற ஏதாவது ஒரு புரோக்கிங் அக்கவுண்ட்லயோ எனி ஸ்டாக்ஸ் லாங் டேர்முக்கு வச்சிருந்தாலும், ஷார்ட் டேர்ம் வச்சிருந்தாலும், நீங்க அத வித்ட்ரா பண்ணா கூட நீங்க வெளிய எடுக்க முடியாது. இன்ஃபாக்ட் அத நீங்க ஆக்சஸே பண்ண முடியாது. அதுவுமே இமிடியேட்லி ஃப்ரோசன். இது மட்டும் இல்லாம, அவங்களோட பேர்ல ஏன்னா எல்லாரோட பேருக்கும் வந்து ஒவ்வொரு பான் கார்ட் ரிலேட்டடா தானே உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கும். நீங்க ஏதாவது ஒரு லேண்ட் வாங்குனீங்கன்னா, அந்த பான் கார்ட் ரிலேட்டடா தான் ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கும் இல்லையா? ஸோ அந்த பான் கார்ட் ரிலேட்டடா அக்ராஸ் த இந்தியால எங்க லேண்ட் வாங்கியிருந்தாலும், என்ன அசெட் வாங்கியிருந்தாலுமே அந்த அசெட்ஸுமே ஃப்ரோசன். ஸோ நாளைக்கே நீங்க அந்த அசெட்ட வித்துட்டு, அந்த கேஷ வச்சுட்டு வெளிய போலான்னு நெனச்சா அதுவும் பண்ண முடியாது. ஸோ உங்ககிட்ட எல்லா ப்ராப்பர்ட்டி இருந்து எவ்வளோ பணக்காரனா இருந்தாலும், ஓவர் நைட்ல ஏழை ஆயிடுறோம்னா ஒரு கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? அது இந்த ஒரு விஷயம் தான். ஏன்னா எல்லாமே கலெக்ட் பண்ணியாச்சு. 601 கோடி கிட்ட இவரு கலெக்ட் பண்ணிட்டாரு. இவ்ளோ பெரிய மில்லியனர் இவ்ளோ பெரிய காசு வச்சிருந்தாலுமே, இப்ப எல்லாமே ஃப்ரோசன் ஆயிடுச்சு. ஸோ ஃப்ரோசன் மட்டும் ஆகாம, இந்த 601 கோடி இவங்க கலெக்ட் பண்ணாங்க இல்லையா? இது எல்லாமே வந்து நீங்க ஃபர்தரா இன்வெஸ்டிகேட் பண்ணி யார் யார்கிட்ட என்னென்ன ஏமாத்துனீங்களோ, அத திருப்பி ரீஃபண்ட் பண்ணணும். அண்ட் வித்தின் 21 டேஸுக்குள்ள செபி சைட்ல இவங்க இதான் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட். இதுதான் கன்க்ளூஷன் அப்படின்னு குடுத்துட்டாங்க இல்லையா? வித்தின் 21 டேஸுக்குள்ள இப்ப அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணி ஆகணும். இந்த ஒரு ஓவரால் இன்வெஸ்டிகேஷனுக்கு.
இன்கேஸ் அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணலன்னா, அகைன் ஃபர்தர் லீகல் ஆக்ஷன்ஸ் எடுத்து இன்னும் கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன்ஸ்லாம் நடந்து ஜெயிலுக்கே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்களோட எல்லா சோஷியல் மீடியா கான்டென்ட், எல்லா வெப்சைட்ஸ் எங்கெங்கலாம் இந்த மாரி கிளைம் பண்ணியிருக்காங்க, எங்கெங்கலாம் இந்த மாரி ஃபால்ஸ் ப்ராமிசஸ் குடுத்துருக்காங்களோ, அந்த எல்லா கான்டென்ட்டையும் நீங்க தூக்குங்க. பட் அவங்க லாஸ்ட்டா என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, ஜென்யூன் எஜுகேஷனல் ஆக்டிவிட்டீஸ் நீங்க பண்றதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. நீங்க பண்ணலாம். பட் லைவ் டேட்டா இல்ல ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷன வச்சு நீங்க எதுவுமே சொல்லக்கூடாது. அப்படின்னு தான் ஃபைனல் கன்க்ளூஷன் முடிச்சிருக்காங்க. சரி நான் எத்தனையோ வாட்டி சொல்லியிருக்கிறேன். ட்ரேடிங்ன்ற விஷயம் நெறைய விஷயம் வந்து நீங்க ஓப்பன் ரிசோர்ஸஸ் நெறையவே இருக்கு. அந்த ஓப்பன் ரிசோர்ஸஸ் நெறையவே அத வச்சு நம்ம ஈஸியா கத்துக்கலாம். அத தாண்டி இந்த மாரி யாராவது ஒருத்தவங்க கிட்ட போயிட்டு ஒரு ட்ரெய்னிங்லயோ இல்ல மென்டர்ஷிப்லயோ ஏன் ஜாயின் பண்றாங்கன்னா, ஓகே இவங்க இந்த விஷயத்துல நெறைய சொல்றாங்களே, இவங்களுக்கு நெறைய தெரிஞ்சிருக்கும். ப்ராபப்ளி அவங்கள மாரி நம்மளும் சக்சஸ்ஃபுல் ஆகலாம் அப்படின்னு நம்ம நெனச்சு தான் நெறைய பேர்கிட்ட போய் ஜாயின் பண்றோம். பட் அந்த ஜாயின் பண்றதுக்கான முக்கியமான விஷயம் வந்து ப்ராஃபிட்டா இருக்கவே கூடாது. அவனோட ஏதாவது ஒரு ப்ராஃபிட்டபிள் ஸ்க்ரீன்ஷாட்ஸ், ப்ராஃபிட்டபிள் ட்ரேடு, ஒரு ப்ராஃபிட்டபிள் விஷயத்த காமிச்சாலே கிரீடு கிரியேட் ஆகும். ஆஹா! நம்மளும் இந்த மாரி சம்பாரிச்சிடலான்ற ஒரு கிரீடு தான் கிரியேட் ஆகும். ப்ராஃபிட்ட காமிக்காம யார் நாலேட்ஜ் ஷேர் பண்றாங்க. ஓகே. இவர் உண்மையாலே நாலேட்ஜ் ஷேர் பண்றாரு. இவருக்கு உண்மையாலே தெரிஞ்சிருக்குன்னா, அத நம்பி போலாம். ஏன்னா ஆப்வியஸ்லி வந்து அவரோட மெயின் மோட்டிவே அந்த நாலேட்ஜ் உங்களுக்கு ஷேர் பண்றது தான் இருக்குமே தவிர, நான் எடுத்த மாரி ப்ராஃபிட் உங்களையும் எடுத்து காமிக்கிறேன். நாளைக்கே உங்கள பணக்காரனாக்குறேன். நாளைக்கே அம்பானி ஆக்குறேன்னு யார் சொன்னாலுமே ட்ரேடிங்கில அத நம்பவே நம்பாதீங்க. ஏன்னா, அதில வாய்ப்பே இல்ல. இட் இஸ் கோயிங் டூ பி எ லாங் டெர்ம் ப்ராசஸ். அதே மாரி ட்ரேடிங் கால்ஸு, ட்ரேடிங் டிப்ஸு, வாட்ஸ்அப் சர்வீசஸ் இந்த மாரி ஏதாவது ஒரு விஷயத்த குடுத்து, அவங்க சொல்ற கால்ஸ் நம்பி நம்ம போய் ட்ரேட் பண்ணோம்னா, கடைசி வரைக்கும் இன்னொருத்தவங்க டிபெண்டன்ட் ஆகி தான் இருப்போம். ஸோ, எப்பவுமே வந்து ஒரு ரெடிமேட் ஸ்ட்ராட்டஜிஸோ, இல்லன்னா அந்த மாரி டிப்ஸு, ஸ்டாக் டிப்ஸு, இந்த அட்வைசரி இதெல்லாம் விட்டுட்டு அந்த அட்வைசரிக்கு பின்னாடி இருக்கிற தாட் ப்ராசஸ் என்ன? ஒரு பர்ட்டிகுலர் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றாங்க, இல்ல ட்ரேட் பண்றாங்கன்னா, அவங்களோட பேட்டர்ன் என்ன? அவங்களோட ப்ராசஸ் என்ன? இத எப்படி கத்துக்கலாம்? நம்மளும் இத எப்படி அனலைஸ் பண்ணலாம்? அந்த மாரி விஷயத்துல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, ஓகே. ஏன்னா தட் இஸ் கோயிங் டூ பி வித் யூ ஃபார் அ லாங்கர் பீரியட் ஆஃப் டைம். ஒன்ஸ் அந்த நாலேட்ஜ நீங்க கெயின் பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுக்கு ரிலேட்டடான புக்ஸ் படிக்கலாம். அதுக்கு ரிலேட்டடான கோர்ஸ் ஜாயின் பண்ணலாம். பட் இந்த ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணா நானும் மணி சம்பாரிச்சிடலான்ற எந்த ஒரு கோர்ஸ் இருந்தாலுமே அத டோட்டலா அவாய்ட் பண்ணிடுங்க. ஓவராலா உங்களோட ப்ராசஸ ஈஸியரா பண்ண முடியுமா? ஓவராலா நீங்க எடுக்கிற ட்ரேடிங் டெசிஷன இன்னும் பெட்டர் ஆக்க முடியுமா? அந்த மாரி விஷயத்த மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம ப்ரோசீட் பண்ணணும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, செபில ஃபர்ஸ்ட்டு இந்த ரிப்போர்ட் வந்து பாப் ஆஃப் சார்ட்ஸ்ன்னு ஒருத்தரு 25,00,00,000 கலெக்ட் பண்ணிட்டாருன்றது வந்து பெரிய நியூஸா போச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஃபியூ மந்த்ஸ் பிஃபோர் பார்த்தீங்கன்னா, அஸ்மிதா பட்டேல் 100,00,00,000 கலெக்ட் பண்ணிட்டாங்கன்னும்போது, அது இன்னும் பெரிய நியூஸ். 100,00,00,000 ஒருத்தவங்க ஏமாத்திருக்காங்களா ட்ரேடிங்ல அப்படின்னு ஒரு விஷயம் வந்துச்சு. இப்ப இவங்க எல்லாத்தையும் தூக்கி சாப்பிடுற மாரி நம்ம தலைவர் வந்திருக்கிறாரு. ஒரு 100,00,00,000, 200,00,00,000 இல்ல. ஆல்மோஸ்ட் 601,00,00,000 இந்த மாரி ஏமாத்தி கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிசினஸ் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாரி, இந்தியால ஆல்மோஸ்ட் 21,00,00,000 பேர்கிட்ட ட்ரேடிங் அக்கவுண்ட் இருக்கு. இது இன்னும் இன்கிரீஸ் ஆயிட்டே தான் போகும். ஸோ இன்னும் நெறைய மக்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி, மணி லூஸ் பண்ணி, அதுக்கப்புறமா இந்த மாரி ஏதாவது ஒரு அட்வர்டைஸ்மென்ட் பார்த்து ஜாயின் பண்ணி, நெறைய விடுறவங்க தான் அதிகம். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாரி ஏதாவது ஒரு அட்வர்டைஸ்மென்ட் வருதோ, இல்லன்னா ஃபால்ஸ் ப்ராமிசஸ் வருதோ, இல்ல இன்னைக்கு போட்டீங்கன்னா நாளைக்கு இவ்வளோ ஆயிரும், மாசம் இவ்வளோ பெர்சன்டேஜ் வரும்னு எது சொன்னாலுமே நம்பவே நம்பாதீங்க. நீங்களா உங்களோட ஓன் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணி அத ஃபாலோ பண்றது தான் ஆன் த லாங் ரன்ல உங்கள சக்சஸ்ஃபுல்லா ஆக்கும். இதுதான் ஐ வாண்டட் டூ கன்வே சம் அதர் வீடியோல, சம் அதர் டாபிக்ல. ஐ வில் சீ யூ கைஸ் நெக்ஸ்ட் டைம். பாய்.